இந்த வீடியோவில் இந்த அரசியல் 2026 தேர்தல் குறித்தான அத்தனை வீடியோக்களையும் முடிச்சுக்கலாம். இன்றைக்கி தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 107 தாவேகா இருக்காங்க. இப்போ லீடிங் 31, ஜெயிச்சது 76. திமுக 19 லீடிங்கில் இருக்காங்க, 40 வெற்றி. ஏடிஎம்கே 17 லீடிங், 30 வெற்றி. இந்திய காங்கிரஸ் 3 லீடிங், 2 வெற்றி, மொத்தம் 5. பாமக பிஎம்கே 2 லீடிங், 2 வெற்றி. இது 234 தொகுதிகளில் 222 தொகுதிகளுக்கான இதுதான் வந்திருக்கு. அது மீதி தொகுதிகள் எல்லாம் என்னென்னு எனக்கு தெரியலை. பட் இது எலெக்ஷன் கமிஷனோட அஃபீஷியல் ரிப்போர்ட்டில் 222/234 அப்படிங்கிறது தான் இதனோட ரிசல்ட். இது டீட்டெயில் எல்லாம் போய் செக் பண்ணாக்கா உங்களுக்கு தெரியும். அது பாருங்கள் நீங்கள். அப்புறமா விஜய்க்கு அனுபவம் இருக்கா? விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும்? நீங்கள்லாம் அவரை வாக்கு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுட்டீங்க. ஆட்சிக்கு வந்து அவர் என்ன செய்வார், இதுக்கெல்லாம் அறிவு வேணாமா அப்படிங்கிற மாதிரி பல மட்ட ரகமான அல்லது அவருக்கு வாக்கு செலுத்தியவர்களை இழிவாக பேசக்கூடிய பல சொற்றொடர்கள், சொல்லாடல்கள், பரப்புரைகள் எல்லாத்தையும் நான் பார்க்க முடிகிறது. ஒரு அடிப்படையான அரசியலை பல தேர்தல்களை பார்த்தவங்க பலருக்கும் தெரியும். ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் இருக்கும்போது எதிர்க்கட்சியாக இருக்கிற போதும் சரி, அதுக்கப்புறமா அவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த போதும் சரி, ஜெயலலிதா பன்னீர்செல்வத்தை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு அவங்க சிறைக்கு போனதோ இல்லை பல காரணிகளுக்காக அவர்களை முதலமைச்சர் ஆக்கியதோ, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மந்திரியாக தான் இருந்தாங்க. பெரிய பொறுப்புகளில் ஜெயலலிதா மந்திரிகளை எப்படி வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது உலகம் நாடு இந்த உலகம் இந்த உண்மை. இது உட்காரு எந்திரின நிலையில் தான் வைத்திருந்தாங்க. அதில் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக 3 முறை இருந்திருக்காரு. அதிலிருந்து வந்த ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி தான் கடந்த 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அதே மாதிரி பல ஆண்டுகள் கலைஞரோடு பயணித்தவர் தான் ஸ்டாலின். கடந்த ஆட்சிகளில் அவருடைய அனுபவம், அவருடைய முதிர்ச்சிகளோ இல்லை பல விஷயங்களில் சிக்கல்களில் சரியாக கையாண்ட விதங்களில் அத்தனை அனுபவ முதிர்ச்சி ஒன்றும் வெளிப்படலை. அதே மாதிரி வைகோ மாதிரியான பல அனுபவ முதிர்ச்சி பெற்றவர்கள் வாய்ப்புகளை பெறலை. இதில் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆகும்போது அந்த கட்சி, அதாவது திமுகங்கிற கட்சி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கழித்து அதில் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அண்ணா மரணத்திற்கு பிறகு அவர் அதுக்கு முன்னால் எந்த முதலமைச்சருக்கான தகுதிகளோடோ அல்லது வளர்ச்சிகளோடு அவர் இருக்கலை. அவர் கடந்த இறந்துக்கிற வரை அவர் மிகச்சிறந்த ஆளுமையாக முதலமைச்சராக செயல்பட்டாரான்னு தெரியாது. தமிழகத்தினுடைய ஆகச்சிறந்த, இந்தியாவில் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக பல விஷயங்களில் முடிவெடுப்பதில் சிறந்த திறன் கொண்டவராக இருந்ததை நான் பார்த்து வைந்திருக்கிறேன். அதில் ஜெயலலிதா கூட பல நேரங்களில் பல முடிவுகளை தவறுகளாக எடுத்து அதனுடைய பாதிப்புகளை அனுபவிச்சிருக்காங்க. செயல்களின் மூலமாக ஜெயலலிதா வந்து முதிர்ச்சியாக வந்தாங்க, ஆளுமையாக மாறினாங்கன்னா பல முறைகள் தோற்று பல தவறுகளை செய்து மகாமகம் குளத்தில் பலருக்கான முடிவுரைகளை எழுதி ஆடம்பர திருமணங்களை செய்து தவறுகளாக டான்சி நிலங்களை தவறுதலாக வாங்கி அதன் மூலம் சில ஆதாரங்களை விட்டு அதன் அடிப்படையில் தவறுகளின் அடிப்படையில் தான் கோர்ட்டினால் அல்லது நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டாங்க. பிறகு அதிலிருந்து தெளிந்து எப்படி தெளிவாக தவறுகளை செய்வது என்பதை கற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி தான் கலைஞரும் பலருடைய அனுபவங்கள் வாயிலாக அவருடைய கோப்புகள் கையெழுத்து இடுகிற முறை மிக பிரபலமானது தமிழகத்தில். பலருக்கும் அது தெரியும். இப்படி விஜய் மட்டம் தற்றவர்களுக்கு அந்த கோப்புகளுடைய கையெழுத்துக்களை குறித்தான அடிப்படை கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதனால் எல்லாம் நம்மளுடைய சொந்த அறிவின் அடிப்படையிலானதை, முடிவெடுக்கிற திறனின் அடிப்படையிலானது மட்டுமே ஒழிய அனுபவம், அரசியல், பல பன்னெடுங்காலமாக பல கட்சிகளில் பயணித்தவை எல்லாம் தேவையற்றவை, அதுவும் அவசியமும் மற்றவை. உங்களுக்கு ஜாதி பின்புலமும் ஒரு எம்எல்ஏக்களை கட்டி ஆளுகிற திறன் இருந்தால் நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிட முடியும். அதை தக்க வைப்பதற்குத்தான் உங்களுக்கு ஆளுமை திறனும் நிர்வாகத்திறனும் முடிவெடுக்கிற திறனும் தேவைப்படும். இதை ஜெயலலிதா பல 2 முறை 3 முறை ஆட்சிக்கு வந்துதான் பெற்றார் என்பது என்னுடைய பார்வை. எம்ஜிஆர் இந்த தவறுகளை செய்தார். அவர் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அவர் விரைவாக கற்று தன்னை
வீழ்த்த முடியாத இடத்தில் தன்னை கொண்டு போய் அமர்த்தி கொண்டார் என்பது நான் படித்தவரை அறிந்தது. ஏனென்றால் அவரை நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு மிக இளம் பிராயம் என்பதால் அவருடைய நிர்வாகத்திறனும் கடைநிலை மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டங்களையும் வகுத்ததை பார்த்து வியந்திருக்கிறேன். மற்றபடி நிர்வாகத்திறன் சார்ந்தும் ஆளுமை திறன் சார்ந்தும் எனக்கு தெரியாது. அதே மாதிரி இவர்களை இருவரையும் நான் பார்த்தவரை இருவரும் தவறுகளை செய்திருக்கிறார்கள். கருணாநிதி அவர்கள் ஆட்சிகளிலே சில தவறுகளை செய்து, ஆனால் அந்த தவறுகளிலிருந்து தப்பிக்கிற வழிகளை அவருடன் இருந்தவர்கள் கற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில் அதில் இன்றும் அவர்கள் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு சர்க்காரியா கமிஷன் அதன் அடிப்படையிலானது தான். ஆக எல்லாரும் 2G குறித்தானதும் எல்லாம் இருக்கிறது. ஆக எல்லாரும் ஆளுமையோடு அனுபவங்களோடு மிக சிறந்த திறனோடு வந்து விடுவதில்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு நடிகனாக ஒருவர் கோலோச்சுகிறார் என்றால் வெறும் நடிப்பு திறனை மட்டுமே வைத்து உச்ச நடத்தை அடைந்துவிட முடியாது. தமிழகத்தில் இருக்கிற உச்ச நடிகராக இருக்கிற ரஜினியாக இருக்கலாம், அல்லது விஜயாக இருக்கலாம், அஜித்தாக இருக்கலாம், கமலஹாசன், இன்னும் பிற நடிகர்கள் வளர்ந்து வருகிற நடிகர்களாக இருக்கலாம். யாரேனும் அவர்களுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தொடர்ந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதற்கு புதியவைகளை ஏற்பவர்களாக இருக்கும். சிறு தயாரிப்பாளர்கள், சிறு இயக்குநர்கள் வந்து கதை சொல்கிற பொழுது கூர்ந்து கேட்கிற தன்மையை இன்றும் விஜயும் அஜித்தும் ரஜினியும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் புதுமைகளை ஏற்கிற தன்மைகளோடு இருக்கிறார்கள் அவர்கள். அதனாலே அவர்கள் இன்று வரை தங்களை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாரதி ராஜாவினுடைய இயக்கத்தில் நடித்த ஒரு ரஜினி இன்று ஒரு நெல்சனுடைய இயக்கத்திலும், இன்று ஒரு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்திலும் தன்னை பொருத்தி கொள்ள முடிகிறது என்று சொன்னால் அதுதான் அவர்கள் தங்களுக்கான ஆளுமையாகுது. அந்த ஆளுமையை ஒரு பெரும் படைகளுக்கு நடுவில் தன்னை நிறுத்தி அவர்களையும் பார்த்து கொண்டு அவர்களும் இவரை பெரும் ஆளுமையாக பார்த்து அந்த ஒரு 1000 பேர் பணி செய்கிற ஒரு இடத்தில் ஒரு தனித்துவமான முதன்மையான ஒரு ஆளாக தொடர்ந்து நிறுத்தி கொள்வது என்பது மிகப்பெரிய சிக்கலுக்குரியவை. பல வெற்றி பெற்று பல படங்களை கொடுத்தவர்கள், ராமராஜன் உட்பட பல நடிகர்கள் இருக்கிறார்கள். இங்கே வீழ்ந்தவர்கள் ஆனந்தராஜ், என்னுயிர் தோழன் பாபு, இன்னும் பிற எண்ணற்ற நடிகர்கள் இருக்கிறார்கள். 1000 நடிகர்களில் ஒரு நடிகர் தான் கொலோச்சுகிறார், உச்சநிலை அடைகிறார். அந்த இடங்களில் வெற்றி பெற்றவர் தான் விஜய். அதுதான் அவருடைய ஆளுமை திறன். தன்னை எப்படி ஒரு 1000 பேர்களுக்கு நடுவிலே தன்னை தற்காத்து அந்த ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த படம் வெற்றி பெறுவதற்குரிய அனைத்து விஷயங்களையும் ஒருங்கிணைக்கிற பல நடிகர்கள், எடிட்டிங் அத்தனை கிராஃப்ட்டுகளிலும் தேர்ந்தவர்கள். ரஜினி அத்தனை கிராஃப்ட்டுகளிலும் தேர்ந்தவர். விஜய் அத்தனை கிராஃப்ட்டுகளையும் அறிந்தவர்கள். நடிகர்களாக மட்டுமில்லை, அவர்கள் ஒரு இயக்குநராக, ஒரு எடிட்டிங் செய்யக்கூடியவராக, ஒரு பாடலை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக, பாடலில் வருகிற சரத்துக்களை முடிவு செய்யக்கூடியவராக, திரைக்கதையினுடைய போக்கினை முடிவு செய்யக்கூடியவர்களாக, கதையினுடைய முடிவை எப்படியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற வரை ஒரு இயக்குனரோடு பேசி அந்த கதாபாத்திரத்தை கட்டமைப்பதிலிருந்து அருகாமை கதாபாத்திரத்தை கட்டமைப்பது வரை அத்தனையையும் ஒரு ரஜினியெல்லாம் ஒரு சில சீன்களையே கட்டமைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். அது நகைச்சுவையாக இருக்கலாம், அல்லது ஒரு திருப்புமுனை உண்டாக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம். அப்படி ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்கள் தான் பெரும் நடிகர்களாக, உச்ச நடிகர்களாக ஆக முடியும். அதன் அடிப்படையில் விஜய் என்கிற ஒரு ஆளுமை ஒரு துறையில் வெற்றி பெற்று தான் அடுத்த துறைக்கு வந்திருக்கிறார். இந்த துறையும் அவருக்கு முழு வெற்றியையும் ஏகோபித்த வெற்றியையும் கொடுத்து விடவில்லை. அவர் பெயர்கள் அல்லாத தான் உருவாக்கிய முகங்கள் வழியாகத்தான் மேலே நிற்கிறார். அதன் அடிப்படையில் அவர் திறன்பட செயல்படுவார் என்று நான் நினைக்கிறேன். அவர் இருக்கிற திறன் பெரும்பான்மையாக முடிவெடுக்கிற திறன் இருந்தாலே செயல்படுத்துவதற்குரிய அதிகாரிகள் வந்து விடுவார்கள். அவர்களும் நம் முடிவெடுத்த முடிவுகளை கொடுத்து அது செயலாகிறதா என்கிற மேற்பார்வையாளராக, இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய முதன்மையான சேவையாளராக இருக்கிற அறிவும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், யோசிக்கிற தன்மையும், இந்த மக்களுடைய நிலையையும் அறிந்திருக்கிற ஒருவராக இருந்தால் மட்டும் போதுமானது. தமிழகத்தில் முதலமைச்சராக கோலோச்சுவதற்கும் அடுத்த முறை வெற்றி பெற்று திரும்பவும் முதலமைச்சர் நாற்காலியை பிடிப்பதற்குமானது. இந்த மக்கள் படுகிற துயரங்களிலிருந்து அவரை மீட்பதும், குறைந்தபட்ச தீமைகளை அவர்களுக்கு போய் சேருகிற வகையில் பார்த்து கொள்கிற ஒருவர் தான் தொடர்ந்து தன்னை தலைவராக, தன்னை பலருக்குமான பிரதிநிதியாக முன்னிறுத்தி கொள்ள முடியும். சிக்கல்களிலே அவர்களை அப்படியே உழன்று விட்டு, உனக்கு என்னை விட்டால் வேறு வழி இல்லை என்கிற தன்மையோடு எந்த ஒரு தலைவன் உழண்டாலும்
வேறு மூன்றாவதாக யாரையும் வராமல் நீங்கள் பார்த்து கொண்டாலும் மாறி மாறி தான் வருவீர்கள், வந்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த நிலை இப்பொழுது இருக்கிறது. அவர் உங்களை விட இன்னும் கீழாக இருக்கும் இன்னொருவர் இருக்கிறதால் அவர் வராமல் நீங்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த தீர்ப்பு சரியானது. தாவேகா முதல் நிலை, திமுக என்கிற கட்சி இந்த தமிழகத்திற்கு தேவை. உரிமைகளை பேசுவதற்கும் என்ன சில தவறுகளை செய்தாலும் குறுநில மன்னர்களை கோலோச்சினாலும் திமுக என்கிற கட்சி தமிழகத்திற்கு தேவை. அதிமுக பிஜேபி என்கிற அந்த அமைப்பு தமிழகத்திற்கு தேவையில்லாதது. தமிழக மக்களுடைய வாழ்வில் அது மிகப்பெரிய மாற்றத்தையும் கீழ்நிலையையும் கொண்டு போய் கொடுக்கும். மற்ற பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இருக்கிற நிலைக்குத்தான் தமிழகத்தை இழுக்குமே ஒழிய மேல் நோக்கி தள்ளாது. ஆனால் திமுக 2ஆம் இடத்திலும் தாவேகா முதலிடத்திலும் இருப்பது என்பது இந்த இருவருக்குமான பாடமாகவும், திமுக மீண்டும் எதிர்க்கட்சியாக இருப்பது என்பது இந்த தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தேவையான ஒன்றாக பார்க்கிறேன். அதன் அடிப்படையில் விஜய் சரியான தேர்வு. மக்கள் எப்பொழுதும் சரியான தீர்ப்பை எழுதி வந்திருக்கிறார்கள், எழுதுவார்கள், நாளையும் எழுதுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இப்பொழுது வெளியாக இருக்கிற தமிழ்நாடு தேர்தல் களத்தில் இருக்கிற நிலை இப்பொழுது மாறி இருக்கிறது. இந்த 222 தொகுதிகள் 23 ஆகியிருக்கிறது. 223 தொகுதிகளுக்கான நிலவரம் இப்பொழுதைய நிலவரம். 234 தொகுதிகளில் 223 தொகுதிகளுக்கான முடிவுகள் தான் வெளியாகி இருக்கின்றன. அந்த வெளியாகி இருக்கிற முடிவுகள் இந்த நான் வைத்திருக்கிற கார்டிலிருந்து மாறுபடுகிறது. தாவேகா 27 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது, 80 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 17 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது, 43 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏடிஎம்கே 14 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது, 33 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய காங்கிரஸ் 2 தொகுதிகளில் முன்னிலை, 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. பாமக பிஎம்கே 2 தொகுதிகளில் முன்னிலை, 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக மொத்தம் இப்பொழுது வெளியாக இருக்கிற 223 தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. 234 தொகுதியில் -223, இன்னும் 11 தொகுதிகளுக்கான முடிவுகள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டிலேயே இன்னும் ஏற்றப்படவில்லை. 22ஆக இருந்தது, இப்போது 223ஆக மாறி இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய கூட்டுத்தொகை 27 முன்னிலை, 80 வெற்றி தாவேகா, 17 திமுக முன்னிலை, 43 வெற்றி, 14 ஏடிஎம்கே முன்னிலை, 33 வெற்றி, காங்கிரஸ் 2 முன்னிலை, 2 வெற்றி, 3 வெற்றி, பாமக 2 முன்னிலை, 2 வெற்றி. 223 தொகுதிகளுக்கான தரவுகள் தான் வெளியாகி இருக்கின்றன. 234 தொகுதிகளுக்கு இன்னும் 11 தொகுதிகள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் ஏற்றப்படவில்லை. இதன் அடிப்படையில் தாவேகா 107 தொகுதிகள் தாவேகா வசம் போயிருக்கின்றன. 57 திமுக, அதனுடைய காங்கிரஸ் 5, 62, அதிமுக 47 மற்றும் பாமக 4, 51 தொகுதிகள். இப்பொழுது மணி 8:43. இந்த 4 மே 2026 8:43 நிலவரப்படி 223 தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. 234 தொகுதிகளில் இதில் 107 தொகுதிகள் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. இதோடு இந்த இதுதான் நான் சொல்ல விரும்பியவை. ஆக புதியவைகளை ஏற்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களே சரியான நபர்கள். பழமைகளிலே முடங்கி போய்விடாதீர்கள். புதியவர்களை நீங்கள் இவர் பிஜேபியினுடைய பி டீம் என்று சொன்னாலும் இருக்கட்டுமே, பிஜேபி நேரடியாக வரவில்லை. என் ஊரில் என் மக்களால் கொண்டாடப்பட்ட ஒருவர் தான் வந்திருக்கிறார். அவர் ஏதேனும் ஒன்றை செய்யட்டும் அல்லது செய்யாமல் கூட போகட்டும். ஏற்கனவே இருக்கிற இருமாப்பை கொண்டிருக்கிற 2 ஆண்ட கட்சிகளும் தங்களுடைய இடங்களிலிருந்தும் தன்னிலை அறிவதற்கான காலத்தினை அவர்களுக்கு வழங்க வேண்டியது கட்டாயம். அதை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாளை தமிழகத்தில் நன்மை ஏற்படும் என்கிற அடிப்படையில் இந்திரா காந்திக்கும் வாய்ப்பை வழங்கியவர்கள் என்கிற முறையில் இது நன்மையை செய்யும் என்கிற வாக்கோடு
இந்த தேர்தல் குறித்தான அனைத்து விஷயங்களும், அனைத்து பரப்புரை அல்லது அனைத்து விதமான பரிவர்த்தனைகளையும் இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நான் இதை தொடங்கி இருக்கிறேன். என்னால் முடிந்த சில கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறேன். இது பலருக்கேனும் பயன்படுகிற வகையில் இருக்கும் என்று சொன்னால் அது என்னுடைய வாக்கியம். நன்றிகள் பல. இதோடு இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்களை முடித்துக்கொள்வோம். நாளை நம்முடைய வேலைகளுக்கு பயணப்படுவோம்.